வணக்கம். 29/3/2025 சனிப்பெயர்ச்சி விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோங்க. விருச்சிக ராசி அப்படின்னாலே செவ்வாய் அதிபதியாக கொண்டவர்கள், முருக பெருமானை அதிபதியாக கொண்டவர்கள். செவ்வாய் அப்படின்னாலே நம்மளுக்கு 9ஆம் எண் ஞாபகத்திற்கு வரும். அதாவது செவ்வாய் என்பது நம்மளுடைய நல்ல ஒரு வீடு மனை நிலனை குறிக்கக்கூடியது. நம்மளுடைய நல்ல ஒரு தொழிலை நீங்கள் உங்களுக்கு செவ்வாய் 10ஆம் இடத்திலிருந்து அது நல்ல தொழிலை குறிக்கும். எனவே செவ்வாய் என்பது நிலபுலன்களை குறிக்கக்கூடியது. முருகப்பெருமானை நம்ம வேண்டணும்னா நல்ல வீடு நிலபுலன் அமையும். ஏன்னா மங்களகாரகன் செவ்வாய். இந்த செவ்வாய் பகவானுக்கு விருச்சிக ராசிக்கு சனிப்பெயர்ச்சி நல்லா இருக்குங்க. அதாவது வெளிநாடு விருச்சிக ராசி நேயர்கள்லாம் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் வெளிநாடு, அதாவது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்லா நடக்கும். வெளிநாட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு மாணவர்கள் நினச்சிங்கன்னா அது நடக்கும். அதே நேரம் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சா நடக்கும். புதுசாக கல்யாணமானவங்க வெளிநாடு போய் தங்களுடைய தேன் நிலவை கொண்டாடுவார்கள். அரசியல்வாதியெல்லாம் வெளிநாடு போய் அவங்க ஒரு நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொண்டு மக்களுக்காக செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். விருச்சிக ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தை நல்லா பயன்படுத்திக்கணும். பெண்கள் வெளிநாட்டிலிருந்து அடுத்தவங்கள்ட்ட சொல்லியாவது தங்கத்தை வாங்கி பயன்படுத்துவாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குது. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு பல தேசங்களை காண்பித்து நல்ல நல்ல இடங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவாங்க. எத்தனையோ பேர் வெளிநாடு போகணுன்னு ஆசையோடு இருப்பாங்க. அந்த ஆசை இப்போ நிறைவேறும். அந்த வெளிநாடு போகணுங்கிற ஆசை இப்போ நிறைவேறும். அதனால் சந்தோஷமாக இருப்பாங்க. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வருமானம், இப்போ பிள்ளைகள்லாம் அங்கே இருக்காங்க, பெற்றவங்க இந்தியாவில் இருக்காங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகள் நல்ல வருமானத்தை பெற்றவர்களுக்கு அனுப்பி சந்தோஷப்படுத்துவாங்க. மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள்லாம் நல்ல மேல் படிப்பு படிப்பாங்க. பெண்கள்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. எனவே விருச்சிக ராசி நேயர்கள் இதை பயன்படுத்திக்கணும். 5ல் சனி பகவான் இருக்கிறதுனால விருச்சிக ராசிக்கு காதலிப்பவர்கள் கவனமாக காதலிக்க வேண்டும். பல பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். அதனால் கவனமாக காதலித்து போராடி பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்ய வேண்டும். எனவே விருச்சிக ராசி நேயர்கள் குடும்பத்தில் காதல் கல்யாணம் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுல கவனமாக இருங்க. கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்தால் அதுலேருந்து விடுபடுங்க. சனி பகவான் நல்லதே செய்வார். நன்றி.